வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பகுதியில் நேற்றைய தினம் புதிதாக தோண்டப்பட்ட குழியிலும் மண்டையோடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 45 எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம். வடக்கு மாகாணத்தில் 1756 பட்டதாரி ஆசிரியர்கள் விரைவில் நியமனம். இறுதி வரை மண்டியிடாத வீரத் தலைவன் பிரபாகரன், சரத் வீரசேகரவுக்கு சபா குகதாஸ் சாட்டை. 29 இலங்கை பெண் தொழிலாளர்கள் கொண்ட குழு இஸ்ரேலுக்கு பயணம். பேருந்துகளில் ஆசனப்பட்டி அணிவது குறித்து போலீசார் அவசர விளக்கம். கண்டாவளை பகுதியில் 5G தொலைத்தொடர்பு கோபுரம் நிறுவப்பட்டமைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு. திருமஞ்சத்தில் எழுந்தருளிய நைனை நாகபூசணி அம்மன். ஒருநாள் போட்டியில் தோற்ற இலங்கை. நாடு முழுவதும் 100 விற்பனை நிலையங்கள், திரிபோஷா நிறுவனத்தின் அதிரடி. செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி மதுரையில் ஆர்ப்பாட்டம். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 45 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் புதிதாக அகலப்படும் புதைகுழியிலும் மண்டையோடொன்று அவதானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புதிதாக நேற்றைய தினம் 3 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. செய்மதி படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டு அகலப்படும் சந்தேகத்திற்கிடமான புதிய பகுதியில் மண்டையோடு ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு சட்டத்தரணி VS நிரஞ்சன் கருத்து தெரிவிக்கையில், இன்று 45 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 42 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய விட புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வின் போது மண்டையோடொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலடக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கின்றார்கள். அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற பெறலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது. ஆய்வின் பிற்பாடுதான் அது சம்பந்தமாக தெரியவர இருக்கின்றது. தொடர்ந்து நாளை அரை நாள் வேலை நடைபெறும். ஆள் பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. புதிய சுற்று நிறுவத்தில் 1756 பட்டதாரி ஆசிரியர்கள் வடக்கு மாகாணத்தில் உள்வாங்கப்பட உள்ளனர். அவர்களுக்கான போட்டி பரீட்சையின் போது மாவட்ட ரீதியில் தேவைக்கு ஏற்ப வெட்டுப்புள்ளிகளை வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பட்டதாரி ஆசிரியர்களை உள்வாங்குவதற்கான சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டது. அந்த சுற்றுநிருபத்திலே வடக்கு மாகாணம் மட்டுமில்லை, ஏனைய மாகாணங்களிலே சுற்றுநிருபத்திலே பல்வேறுபட்ட பிழைகள் இருக்கின்றன. அதே போல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றன. அதனால் அந்த சுற்றுநிருபம் பட்டதாரிகள் மக்களின் வேண்டுகோளுக்கு ரத்து செய்யப்பட்டது. புதிய சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த புதிய சுற்றுநிருபத்திலே கிட்டத்தட்ட 1756 ஆசிரியர்கள் வடக்கு மாகாணத்தில் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 50% பற்றாக்குறையிலிருந்து 50% ஆசிரியர்கள் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள். இதன் மூலமாக கணிசமான ஆசிரியர் பற்றாக்குறையை நாங்கள் இந்த வடக்கு மாகாணத்திலே நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இதை விரைவாக செய்ய வேண்டியிருக்கின்றது. அதன் போது விசேடமாக நான் அடிக்கடி பாராளுமன்றத்திலும் அதே போல் கல்வி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஆசிரியர்களை உருவாக்கும் பொழுது போட்டி பரீட்சை வைக்கப்படுகின்றது. அந்த போட்டி பரீட்சையை பொதுவான வெட்டுப்புள்ளி அடிப்படையிலே ஆசிரியர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். இதனால் இந்த பின்தங்கிய பிரதேசத்தில்
தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான வாய்ப்பு சில வேளைகளில் இல்லாமல் போகின்றது அந்த வெட்டுப்புள்ளியின் காரணமாக. அதாவது அதை மாவட்டங்களுக்கு மட்டுப்படுத்தி, அதாவது மாவட்டங்களுக்கு தனித்தனி வெட்டுப்புள்ளி என்ற அடிப்படையில் அந்த மாவட்டங்களுக்கு தேவையான ஆசிரியர்கள், தேவையான பாடங்கள் அடிப்படையிலே அவர்களை அந்த மாவட்டத்திலே கணிசமாக பெற்று முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக இவ்வகையான ஆசிரியர் இடமாற்ற பிரச்சனையை கணிசமாக நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பது என்னுடைய ஒரு எடுகோள். உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளிரறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615, 0212224616. பாதுகாப்பாக வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றையெல்லாம் நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்ற மண்டியிடாத வீரத் தலைவன் பிரபாகரன் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சிங்கள ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது போனமையால் தான் இலங்கை மீது போர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக சாடியுள்ளார். வேடிக்கையான ஒரு மடைமாற்று கதையை சிங்கள மக்களுக்கு கட்டவிழ்த்து விட்டுள்ளார் வீரசேகர் என மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் அனுப்பியுள்ள செய்தி குறிப்பில், இறுதிப் போர் நடக்கும் போது தலைவர் பிரபாகரன் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அத்துடன் கடற்புலிகளின் நீர்மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு செல்ல பல தடவை முயற்சித்தனர். இவை யாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன. இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரை பொதுமக்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மூத்த மகன் மகளை களத்தில் நின்று போராடச் சொன்னார். இளைய மகன் பாலச்சந்திரனை மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார். குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்ற மண்டியிடாத வீரத் தலைவன். போர்க்குற்றமல்ல, இனப்படுகொலைதான் இறுதிப் போரில் நடந்தது. அதனை மறைக்க மடைமாற்று வேலையை மேற்கொள்கிறார் சரத் வீரசேகர் என அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும் வளர்ந்து வரும் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வீட்டு பராமரிப்பு துறையில் பணிகளை மேற்கொள்ள 29 இலங்கை பெண் தொழிலாளர்கள் கொண்ட புதிய குழு எதிர்வரும் ஜூலை மாதம் 7 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் இஸ்ரேலுக்கு பயணிக்க உள்ளனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் தொழிலாளர்களுக்கு விமான டிக்கெட்டுகளை அதிகாரப்பூர்வமாக வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்றது. 2025 ஆண்டில் இதுவரை மொத்தம் 379 இலங்கை பராமரிப்பாளர்கள் இஸ்ரேலில் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். இந்த வேலை வாய்ப்புகள் இலங்கை மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கங்களுக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது இஸ்ரேலின் வீட்டு பராமரிப்பு துறையில் பயிற்சி பெற்ற இலங்கை பராமரிப்பாளர்களுக்கு வேலை வாய்ப்பை எளிதாக்குகிறது. இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின்படி இன்று வரை இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 2269 இலங்கையர்கள் இஸ்ரேலின் பராமரிப்பு துறையில் இணைக்கப்பட்டு பணிபுரிகின்றனர். பேருந்துகளில் ஆசனப்பட்டி அணிவது குறித்து சமூக ஊடகங்கள் சிலவற்றில் பரவி வரும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது குறித்து போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது போக்குவரத்து பேருந்துகள் உட்பட வாகனம் செலுத்தும் போது சீட் பெல்ட் அணிவது ஒரு புதிய சட்டம் என்றும் நீண்ட நேரம் தொடர்ந்து ஆசனப்பட்டி அணிவது உடல் ரீதியான அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது என்று சுட்டிக்காட்டி சில ஊடகங்கள் இது தொடர்பாக பல்வேறு விடயங்களை வெளியிட்டு அவற்றை விளம்பரப்படுத்துவதை அவதானிக்க முடிந்தது. இது ஒரு புதிய சட்டமாக வெளியிடப்படவில்லை என்றும் 2011 ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட 1718 கீழ் 12 என்ற இலக்கத்தை கொண்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய வாகனம் செலுத்தும் போது சாரதி ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1981ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க மோட்டார் வாகன திருத்த சட்டத்தின் பிரிவு 169 படி சாரதி ஒருவர் தொடர்ந்து
4 மணி 30 நிமிடங்கள் வரை வாகனத்தை செலுத்துவார் எனில் 30 நிமிட ஓய்வு நேரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சாரதி 24 மணி நேரத்திற்குள் 10 மணி நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும். நாட்டில் வீதி விபத்துகளால் நாளாந்தம் பதிவாகும் உயிரிழப்புகள் மற்றும் பிற விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் ஆசனப்பட்டி அணிவது தொடர்பான சட்டம் குறித்து சாரதிகள் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். அதற்கமைய சாரதிகள் வாகனம் செலுத்தும் போது மேற்குறிப்பிட்ட சட்ட நிபந்தனைகள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் பரிந்துரைக்கப்பட்டவாறு ஆசன பட்டியலை அணிதல், ஒழுக்கமான மற்றும் சட்டத்தை மதிக்கும் சாரதியாக செயல்படவும், தினமும் பதிவாகும் உயிரிழப்புகள் மற்றும் ஏனைய வீதி விபத்துக்களை குறைக்க பங்களிக்குமாறும் போலீஸ் தலைமையகம் கேட்டுக்கொண்டுள்ளதோடு சில ஊடகங்கள் மூலம் இது தொடர்பான தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல்ட் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்பாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். கண்டாவளை பகுதியில் 5G தொலைத்தொடர்பு கோபுரம் நிறுவப்பட்டமைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவின் கீழ் உள்ள A35 பிரதான வீதி அருகில் 5G தொலைத்தொடர்பு கோபுரம் தற்பொழுது நிறுவப்பட்டு வருகிறது. எமது பகுதியிலிருந்து குறித்த கோபுரம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என மக்கள் பெரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இப்பகுதியில் எமக்கு 5G தொலைத்தொடர்பு கோபுரம் தேவை இல்லை, எமக்கும் எமது உறவுகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும், அத்துடன் எமது சந்ததியையே அழித்துவிடும் என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தயவு செய்து இப்பகுதியில் இருந்து உடனடியாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், நாங்கள் விஸ்வமடு பத்தாங்கட்டு சந்தியாடியிலிருந்து கதைக்கிறோம். இங்கே வந்து 5G கவரேஜ் என்று சொல்லி பூட்டிட்டு போயிருக்கணும். இங்கே உள்ள மக்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாமல் இரவில் தான் இதெல்லாம் வந்து செய்யணும். இங்கே மக்கள் குழம்பி நிற்கணும். 5G தேவையில்லை என்று சொல்லினோம். மக்களுக்கு தேவை என்று சொல்லிக் கொள்வினோம். மக்களுக்கு தேவையில்லை என்றைக்குள்ள இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் இதை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வோம். பிள்ளைகளுக்கெல்லாம் மருத்துவம் கேன்சர் வருது. அதனால இதை இந்த கவரேஜ் இதை கேட்டபடி கலெக்டாக சொல்லி நாங்கள் இப்போ நிற்கிறோம். இப்போ என்னென்னு கேட்டால் எங்களுக்கு சரியான கஷ்டம். என்னென்னு கேட்டால் இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இந்த கவரேஜை போடணுன்னா போன் கதைக்கலாம்னு நினைக்கணும். இதை தொட்டக்குள்ள வருத்தங்கள் துன்பங்கள் வருதுன்னு தெரியுமா? எங்களுக்கு இந்த கலெக்டாக சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் 10ஆம் நாள் மாலை திருவிழா திருமஞ்சம் நேற்றைய தினம் நடைபெற்றது. ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து உள்வீதி வலம் வந்து பின்னர் அலங்கரிக்கப்பட்ட திருமஞ்சத்தில் வெளிவீதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வலம் வந்து அருள் பாலித்தார். திருமஞ்ச திருவிழா ஆரம்பித்து 25வது ஆண்டு நிறைவு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 16 நாட்கள் இடம்பெறும் இவ்வுற்சவத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி தேர் திருவிழா இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் பங்களாதேஷ் அணி 16 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 45.5 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 248 ஓட்டங்களை பெற்றது. பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பில் ஆசித பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும் வனிண்டு கசரங்க 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். இதற்கமைய 249 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 48.5 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 232 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தோல்வியடைந்துள்ளது. இதன்படி 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் தொடரில் 1-1 என்ற கணக்கில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன. எதிர்காலத்தில் நாடு முழுவதும் சுமார் 100 சுபோஷா சில்லறை விற்பனை நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக திரிபோஷா நிறுவனம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் திரிபோஷா பொருட்களின் விநியோகம் மற்றும் எதிர்கால உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச நேற்று முன்தினம் கந்தானையில் உள்ள திரிபோஷா நிறுவனத்தில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். அங்கு திரிபோஷா நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் உற்பத்தியை தொடர எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. திரிபோஷா தற்போது பதுளை, நுவர்லியா, மாத்தளை, கேகாலை, களுத்துறை, கிளிநொச்சி,
கொழும்பு, கம்பஹா மற்றும் புத்தளம் போன்ற மாவட்டங்களுக்கு ரயில் மற்றும் லொரி போக்குவரத்து மூலம் விநியோகிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சமீப காலங்களில் இந்த நிறுவனம் மூடப்படும் விளிம்பில் இருப்பதாக கவலைகள் எழுந்த நிலையில் அதன் செயல்பாடுகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் கடந்த 9 மாதங்களாக தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக டாக்டர் ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசியல் எதிரிகள் நிறுவனத்தின் எதிர்காலம் குறித்த ஊகங்களை அதிகரித்துள்ளனர். ஆனால் மறுமலர்ச்சி முயற்சிகள் இப்போது திரிபோஷாவை லாபம் ஈட்டும் பொது நிறுவனமாக மாற்றியுள்ளன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயந்திரங்கள் இப்போது முழு திறனுடன் இயங்கி வருவதாகவும் திரிபோஷா பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட புதிய சுபோஷா கலோரி பார் கப்கேக்குகள் உட்பட பல்வேறு சுவைகளில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தலைவர் அத்தநாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையம் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழர் மக்கள் இயக்கம், தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பாக நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் தமிழர்கள் மீது தொடர்ந்து இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டு வருகின்ற நிலையில் திமுக அரசு வரை எந்தவித கண்டன குரல் எழுப்பி உரிய நடவடிக்கை எடுக்காமல் மௌனமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து இலங்கை அரசு மீது ஐநா மனித உரிமை ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். இந்திய அரசு வழக்கம் போல கள்ள மௌனம் காக்காமல் பன்னாட்டு விசாரணை நடத்த குரல் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தமிழக மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி, தமிழர் மக்கள் இயக்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.